விஜய் அரசியல் வந்து 10ஓட பயணம்னா தான் நான் வந்து மக்கள் நீதி மையம் செய்வான் நம்ம நினைக்கிறோம். அவ செய்யணுமே. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட தலைவர்கள் பெரும்பாலுமே சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். ஆரம்ப கட்டத்துல நடிகர் விஜய் நிறைய தோல்வி படங்களை கொடுத்தாலும் கூட அடுத்தடுத்து கொடுத்த நல்ல படங்களால டாப் மோஸ்ட் நடிகர்கள் ஒருவரா நடிகர் விஜய் உருவானாரு. ஆனா அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்த பப்ளிக் கான்டாக்ட் தான். நடிகர் விஜய் மக்கள்கிட்டையும் சரி மீடியா கிட்டையும் சரி அதிகம் பேசாத ஒரு நபர். இப்படி இருக்கிற சூழல்ல நடிகர் விஜய் அரசியல் களத்துல தன்னை எப்படி நிலைநிறுத்திக்க போறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். தமிழ்நாடு மக்கள் மத்தியில தளபதியா ஜொலிச்சிட்டு இருந்த நடிகர் விஜய் தலைவரா வலம் வருவாரா? விருதுநகர் மாவட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டார். அதுக்கப்புறம் கர்நாடகத்தை சேர்ந்தவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. ரெண்டுமே ஊழல் தான் பண்ணுறாங்க. விஜய் வந்தாவது நல்லது நடக்குமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கும் பயம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கும். தலைவரமாக தான் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏன் வந்து ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஏன் ஆளக்கூடாது? நான் கமலஹாசனுக்கு போடுவேன். நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறேன். அவர் வராமல் வேற யார் வருவா? எந்த அரசியல் வந்தாலும் விலை கூடுதலே குறையல. அது அவர் வந்து உட்காந்த பிறதானே தெரியும் அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும். இந்த அதிமுக திமுக அந்த மாதிரியா இல்லாமல் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல விடிவு காலமும் நேர்மையான அரசியல்வாதியும் லஞ்சலாவணியம் இல்லாத ஒரு அரசியல்வாதியும் நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் வந்தால் நிச்சயமாக வரவேற்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் நம்பினது மாதிரி தான் அவரும் நம்புகிறோம். நாங்கள் இந்த டிவியில் துளசி மாலை விற்கிறோம். கோயிலெல்லாம் ஏலம் எடுத்துகிட்டு எங்களை ரோட்டு காட்டில் பற்றி விட்டாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுவார். தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுத்து திருத்தணும். அவங்க செஞ்சதெல்லாம் விட்டுட்டு இவராக சுயமாக எல்லாமே செய்யணும். இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். விலைவாசியில் குறைக்கணும். விலைவாசி கொண்டு ஏழைகளுக்கு எது செய்யணுமோ செய்யணும். எம்ஜிஆர் எப்படி செஞ்சாலும் அது மாதிரி இவன் செய்யணும். ஏன்னா நம்ம என்னைக்கு ஒழிக்கிறாங்களோ அன்னைக்கு மக்களுக்கு நல்லா இருப்பாங்க. எங்களை மாதிரியா மிடில் கிளாஸு அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் நல்லது பண்ணால் ஓகே. அந்த விவசாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குற மாதிரியும் தொழில்துறைகளை வளர்க்குற மாதிரியும் தொழில் கொடுத்தா அவங்க பிள்ளைகள அவங்க அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கும், வேணுங்கிறத கொடுக்குங்க. மெயினாக பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட இதுதான் அதுதான். படம் நடிக்காதங்கிறது கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். நடிக்கிறதும் நடிக்காமல் இருக்கிறதும் அவருடைய விருப்பம். அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் நடிக்கணும், நடித்தாதான் நல்லாயிருக்கும். இது அவருக்கு தேவையில்லை தான். கூட்டணியெல்லாம் வேணாம். ஆமாம், இல்லை அண்ணன் சீமான் அவர்களோட ஒரு கூட்டணி வைக்கட்டுமே. நம்ம விஜயகாந்த் எவ்வளோ பண்ணி நம்ம அவரை ஆதரிக்காமல் விட்டுட்டோம். வரட்டும், நாங்கள் நல்லா ஓட்டு போடுவோம், நல்லா ஆதரிப்போம். கண்டிப்பாக பெருமாள் வர வைப்பார். ஒரு வாட்டி அவர் தான் ஒரு 5 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்யட்டுமா தமிழ்நாட்டை.